வெல்கம் டு சான்சி ஸ்டிச். நம்ம கடையில் வாங்குகிற ரெடிமேடு பட்டு சட்டை மாதிரி நம்ம எப்படி தைக்கிறோங்கிறது தான் இந்த வீடியோ. பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ கடைசி வரை பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் டச் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு வயசு குழந்தைக்கு தான் நம்ம தைக்கிறது. இப்போ நெக் டிசைன் வந்து நீங்கள் எந்த மாடலில் வைக்கணும், எந்த ஷேப்பில் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வச்சு அதை கட் பண்ணிக்கோங்க. அந்த பீஸை வேஸ்ட்டாக வைக்கிறாமல் பத்திரமா வச்சுக்கோங்க. நம்ம எந்த கிளாத்தில் நம்ம டிசைன் வைக்க போகிறோமோ அது இந்த நெக் டிசைன்லேருந்து எக்ஸ்ட்ரா இருக்கான்னு நம்ம அந்த பட்டு ப்ளூ பட்டில் பார்த்துக்கிட்டோம். இது வந்து நம்ம ஒரு கேன்வாஸ் மாதிரி நம்மளோட சும்மா வச்சுக்கிறதுக்கு தான். இந்த கேன்வாஸ் இல்லை, துணியை வந்து நம்ம கேன்வாஸ் மாதிரி இதை நினச்சிட்டு அதை நம்ம கரெக்டாக வெட்டினா நெக் பீஸ் அதில் வச்சு அதில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வைக்கணும்னு உங்களுக்கு டிசைன் வைக்கிற கிளாத் அதிகமாக இருந்தால் அதுக்கு தக்கன வச்சுக்கோங்க, கம்மியாக இருந்தால் அதுக்கு தக்கன அளவை மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ 2 இன்ச்சோ இப்படி நம்ம ஓரளவுக்கு கனெக்ட் பண்ணி அதை மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சேஃபெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா சூப்பராக வரும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம டிசைன் வைக்க போகிற அந்த ப்ளூ கலர் பட்டு கிளாத்தில் நம்ம வைக்கணும். நம்ம வீடியோவில் வந்து 1 இயர் பேபிக்காக இதோட 3வது இது ஃபுல் வீடியோவாக இல்லை, 3 ட்ரெஸ்ஸு நம்ம போட்டிருக்கோம். இப்போ நெக் டிசைனை வந்து நம்ம அந்த ப்ளூ கலரில் வச்சு சுற்றி தைச்சி திருப்பி எடுத்துக்கிறோமோ அங்கங்கே அர்க்காத்து போட்டுக்கலாம், கட் பண்ணி விட்டுக்கலாம். அப்படின்னா திருப்பும்போது நம்ம எந்த வளைவு எப்படி கொடுத்துருக்கோமோ அது அப்படியே நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ நம்ம எடுத்து விட்ருக்கோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி எடுத்து விட்டு சைடில் வந்து சுற்றி தையல் போட்டுக்கிறாங்க. ரொம்ப ஓரத்தில் வேண்டாம், நம்ம அந்த தைக்கிற அந்த ஃபுட்டோட 1/4 இன்ச்சு அளவு இருக்கும் பார்த்திங்களா, அதை கனெக்ட் பண்ணி தைச்சிக்கலாம். இப்போ சட்டையோட முன்பக்கத்தை வந்து நம்ம சென்டருக்கு மார்க் பண்ணி இது இந்த தையல் வந்து ரஃப்பாக போட்டுக்கோங்க, லாங் தையலாக போட்டு ரஃப்பாக போட்டுக்கோங்க. நம்ம அடுத்து பாம்பாம் அதில் வச்சு தைக்க போகிறதுனால நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நகலாமல் இருக்கிறதுக்காண்டி நான் ரஃப்பாக போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு மேலே நம்ம லைனிங்கு அதில் 1/4 இன்ச்சு அளவுக்கு நம்ம தையல் போட்டு அதை திருப்பாமல் ஃபுல்லாக நம்ம தைச்சி எடுக்கும். இதுதான் ரெடிமேடில் நம்ம ப்ளவுஸில் பார்க்கும்போது ரெடிமேட் சட்டையில் பார்க்கும்போது நமக்கு பிசுறு இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குற மாதிரி லைனிங்கை வந்து கரெக்டான அளவில் இருந்து 1/4 இன்ச்சு மட்டும் தையல் விடுற மாதிரி கட் பண்ணி நம்ம வச்சிட்டோம்னா மெயின் கிளாத்தில் வச்சு நம்ம அதுதான் சரியான அளவு. நமக்கு ஒரு ஷோல்ட்ரு மட்டும் நான் விட்டுருக்கேன், ஏன்னா அதை நம்ம திருப்பி எடுக்கிறதுக்கு. நெக்குக்கு வந்து மறுபடியும் இன்னொரு தையல் போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம பிசுறு மாதிரி எதையும் வெளியே வந்து துணி கிளம்பிடக்கூடாது. அதனால் இப்போ நெக்லேருந்து கட் பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிற மற்ற சைடு எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். வீடியோ கவனமாக பாருங்கள். ஒரு ஷோல்ட்ரு மட்டும் நான் தைக்கலை, ஏன்னா அது வழியாக தான் நம்ம ஃபுல்லாக திருப்பி எடுக்க போகிறோம். வளைவுகள் நெக் டிசைன் எல்லாத்துலேயுமே நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கணும். அப்படின்னா திருப்பும்போது நம்ம போட்ட தையலோட ஷேப்புக்கு கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி பொறுமையாக எடுத்துக்கோங்க, நிதானமாக எடுத்து எல்லா பக்கமும் நம்ம அந்த நெக் சைடு, அதுக்கப்புறம் நம்ம அந்த முக்கு பக்கம்லாம் வரும் பார்த்திங்களா, பட்டு சட்டைக்கு சைடில் முக்கு, அந்த ஆம்ஹோல் வளைவு முடிகிறது முக்கு, இது எல்லாமே நம்ம நல்லா நீட்டாக எடுத்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கழுத்துக்கு வந்து உள்ளுள்ள நம்ம லைனிங் பீஸ் வெளியே தெரியாத அளவுக்கு நல்லா எடுத்து லைட்டாக நம்ம விரலால் தேய்ச்சி விட்டு ஓரத்தில் தையல் போட்டுக்கோங்க. உங்களுக்கு பைப்பிங் எதுவும் இருந்துச்சுன்னா ரெடிமேட் பைப்பிங்கோ இல்லைன்னா வேறு ஏதாவது கிளாத்தில் வைக்கிற மாதிரி இருந்தாலும் இதில் வச்சுக்கலாம். இப்போ இதோட பட்டு சட்டை வந்து நான் ப்ளூ கலர் இருக்கிறது வந்து இது ஒரு ஷார்ட் வீடியோ நான் போட்டிருப்பேன். அது ரெண்டுமே நம்ம தைக்கிறது வந்து ஷாலில் தான் தைக்கும். ஷால்னால் அந்த ஒரு ஃபங்க்ஷன்னால் பெரியவங்களுக்கு போடுவாங்கள்ல, அந்த ஷால் தான் இது. அதில் தான் ஃபஸ்ட்டு ஒன்று கொடுத்தாங்க, தைச்சி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் 2வது கொடுத்ததில் இந்த ப்ளூ ரோஸ்லேயும் இந்த நெக்குக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக கிளாத் எடுத்து வச்சு அதில் தான் டிசைன் எதுக்கும் நான் வச்சு நெக்குக்கு மட்டும் டிசைன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மற்ற வீடியோலாம் நமக்கு தெளிவாக இல்லாதனால இதில் போட முடியலை. இப்போ கை தைச்சாச்சு. கைக்கு கழுத்துக்கு எல்லாமே நம்ம ஸ்டோன் வச்ச லேஸும் வச்சு தைச்சாச்சு. பாம்பாம் தைக்கிற வீடியோ வந்து நான் இதில் போட்டு எல்லாம் எடிட்டிங் பண்ணி வச்சுருந்தேன், வாய்ஸ் கொடுக்கறதுக்கு மட்டும். ஆனால் நான் உள்ள ஃபைல் அழிக்கவும் எல்லாம் அழிஞ்சு போச்சு. வீடியோ இது வேறு பார்த்தவங்களுக்கு நன்றி.